உத்தரவு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த உத்தரவு அப்படியே ஒரு தெளிவான ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது இந்த உத்தரவு. நான் உச்சநீதிமன்றத்தினுடைய இவ்வளவு தெளிவான ஒரு உத்தரவை பார்த்ததில்லை. இது ஏதோ ரொம்ப ப்ரீ பிளான்டாக பிறப்பித்த ஒரு உத்தரவு மாதிரி தெரிகிறது. இதில் என்னென்னா 118 ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் இந்த ஆக்கிரமிப்புக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறது. அவங்க மேலே நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ட்டும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர்களுடைய பணி சார்ந்த விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு. இந்த இதில் தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் இந்த கேஸில் என்னவா இருந்தது? இப்போ கேட்குறது, இப்போ எல்லாரும் கேட்குறத போல் இவங்க சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையும். ஆமாம், இப்போ ஒன்று ஒன்றா போவோம். வனங்களும் வன விலங்குகளும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை காலமாக அந்த வனத்திற்குள்ளாகவே வசித்து கொண்டிருக்கின்ற பழங்குடியின மக்களையெல்லாம் வெளியேற்றித்தான் செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கு? இப்போ உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புல இவர்கள் எல்லோரும் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிறாங்க. முதல்ல வனப்பகுதியில் இவர்கள் எந்த வகையான ஆக்கிரமிப்பை செய்தார்கள் அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களா? வனப்பகுதியில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகள் என்பவை எவை? இதற்கு தெளிவான டெஃபினிஷன் இருக்கா? இப்படியெல்லாம் பண்ணால் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு. இப்போ ஆக்கிரமிப்புனா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு நிறுவனமோ குடியிருப்போ வனப்பகுதிகளை ஏற்படும் போது அது வனப்பகுதியை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது, வன விலங்குகளோட நடமாட்டத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது. அப்படி காலமாக இந்த வனப்பகுதிக்குள் வசித்து வருகின்ற இந்த ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்களின் இருப்பிடங்கள் என்னைக்காச்சும் வனப்பகுதியோட சுற்றுச்சூழலை பாதிக்க செஞ்சிருக்குதா? இல்லை வன விலங்குகளோட நடமாட்டத்தை பாதிக்க செஞ்சிருக்குதா? இப்படி ஏதாச்சும் தெளிவான டெஃபினிஷன் இந்த தீர்ப்புல இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க இந்த தீர்ப்புல வந்து இவ்வளோ தெளிவா கன்ஸ்ட்ரக்டிவா கொடுத்துருக்குறாங்கன்னு. இப்போ இவங்க சொல்ற ஆக்கிரமிப்பு என்பதற்கு என்ன வரையறை? எதை வச்சு நீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்க? ஆக்கிரமிப்புன்னா காட்டோட சுற்றுச்சூழலை கெடுத்துட்டாங்களா? அப்படி ஏதாச்சும் ஒரு சான்று இருக்கா? இல்லை. வனவிலங்குகளோட நடமாட்டத்தை கெடுத்துட்டாங்களா? அப்படி ஏதாச்சும் சான்று இருக்கா? ஏதாச்சும் சப்மிட் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதை வச்சு இவங்க ஆக்கிரமிப்பாளர்கள்னு அப்படின்னு சொல்லி இவங்கள வனத்தை விட்டு வெளியேற்றணும்னு சொல்றீங்க? இது எல்லாத்த விட முக்கியமாக இந்த தீர்ப்பில் நான் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இது மாநில சுயாட்சிக்கு எதிரான தீர்ப்பு. ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை கொடுத்துட்டு, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ள இவங்க எல்லாரும் வெளியேறணும், அதற்கு மாநில அரசு ஒத்துழைக்கலன்னா துணை ராணுவ படையை இறக்கி அவங்களை வெளியேற்றணும்னா நீதிமன்றம் மாநில அரசோட அந்த அதிகாரத்துக்குள்ள தலையிடுது. கரெக்ட். இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? முதல்ல மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட ஒரு சர்க்குலர். அந்த சர்க்குலரோட எண் என்ன அப்படின்னா நம்பர் 20/07 ஆஃபீஸ் த பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டிவ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஐயா கருணாநிதியோட ஆட்சி காலகட்டத்தில் போடப்பட்ட இந்த கிராசிங் என்பதற்கான இந்த சர்க்குலர் தான் இது எல்லா பிரச்சனைகளுக்குமான மூல காரணமே. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு முறையிலையும் வனப்பகுதிகள்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க, உடனடியாக அகற்றணும், இது அரசாங்கத்தோட சுற்றறிக்கைக்கு எதிராக இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் இந்த சர்க்குலரை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பல பேர் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு, தற்போது அமைந்திருக்கின்ற தாவேக அரசு, உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனுவையும் போடணும். அதே நேரத்தில் 2007ஆம் ஆண்டு திமுக அரசால் வெளியிடப்பட்ட இந்த சர்க்குலரையும் திரும்ப பெறணும். ஒரு அரசியலா நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். இதை ரொம்பவும் நான் பாலிடிக்ஸாக கொண்டு போக விரும்பல. திமுகவிற்கு, அதாவது தீய சக்தி திமுகவிற்கு எதிரான நல்ல தூய ஆட்சியை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2007ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலகட்டத்தில் போடப்பட்ட இந்த சர்க்குலரை திரும்ப பெற்றாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது எங்களுடைய முதல் கட்ட கருத்து. ஓகே, இதில் நீங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்ட்டு நாங்கள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் ஆனால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இப்போவும் நீங்கள் அங்கே வந்து அங்கன்வாடி ஸ்கூல் நடத்துறது, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக உணவு விநியோகம், ரேஷன் பொருட்களை வழங்குறது, இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இதையெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் 116 அரசு கட்டிடங்கள் மாத்திரம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுது இந்த உத்தரவு. கரெக்டுங்களா?
இதை எல்லாத்தையுமே சட்டுன்னு ஒரு தேதி ஒன்று கொடுத்துட்டு ஒரு 28 நாள் 20 நாள் தான் இருக்குது இல்லையா, 20 நாள் கூட இல்லை 18 நாள் தான் இருக்குது, நீ எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உத்தரவை சீரியஸா இந்த அரசாங்கம் பார்க்கும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியல, இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியல. இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, இந்த தீர்ப்பு என்பதே மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஒண்ணு, நீங்க துணை ராணுவ படையை இறக்கி ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றணும்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளும் அங்க நடந்துட்டு இருக்கு, அதையும் நிறுத்துங்க அப்படிங்கிறீங்க. என்னுடைய மாநில மக்களுக்கு நான் செய்கின்ற நலத்திட்ட உதவிகளை நிறுத்துன்னு சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது மாநில அரசோட கொள்கை முடிவுல தலையிடுற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப உடனடியாக இப்போதாவது தமிழ்நாடு அரசு விழித்து கொண்டு இந்த தீர்ப்பை எங்களால் ஏத்துக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து மறுசீராய்வு மனுவை போட்டிருக்கணும். ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. குறிப்பாக மாண்புமிகு மரியாதைக்குரிய வனத்துறை அமைச்சர், பெயர் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும், ரஞ்சித் குமார்னு நினைக்கிறேன், ரஞ்சித் குமார்னு நினைக்கிறேன். அவர் வந்து இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரான்னு தெரியல. ஆனால் அந்த பகுதி எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர் மட்டும் போய் பார்த்துட்டு, இல்லை நாங்கள் வந்து மக்கள் கூட நாங்கள் இந்த மக்களோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சட்டமன்ற உறுப்பினர் போனார், வனத்துறை அமைச்சர் எங்க? அவர் போயிருக்கணும்ல, பிரச்சனை நடந்த இடத்துக்கு அவர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம், நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு போடுறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கணும்ல. யாருமே அது குறித்து இது வரைக்கும் வாயை திறந்த மாதிரி தெரியல, இதை பத்தி பெருசா கண்டுகிட்ட மாதிரியும் தெரியல. இதன் பிறகாவது தமிழ்நாடு அரசு அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். 4601 என்க்ரோச்சர்ஸ். அவர் வந்து கபிலன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பழங்குடியின அமைச்சகத்தை இதுக்குள்ள சேர்க்கணும், இல்லை ஆணையத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் பென்னிக்குவிக்கு இதில் சம்பந்தமாக கொஞ்சம் நல்ல விவரம் தெரிந்தவர். இதில் பெரும்பாலானவர்கள் பழங்குடியினர்களே கிடையாது, வெறும் 20 குடும்பம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்குள்ள அரசு என்ன பண்ண முடியும்? அதுதான் அண்ணனும் சரி நீங்களும் சரி பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து காட்டினீங்க. நீங்கள் சொன்னீங்க, இங்கே வந்து பலாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே வருவாய்த்துறையோட கணக்கெடுப்புக்கு கீழே வந்துருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வி. அண்ணன் பேசும்போது, பாலசிங்கம் அண்ணன் பேசும்போது, ஆக்கிரமிப்பாளர்கள் யார் என்று இனம் கண்டீர்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் கடந்த சுற்றுல பேசும்போது சொன்னேன், ஆக்கிரமிப்புனா என்ன சார்? வனப்பகுதியில் இதை செஞ்சால் ஆக்கிரமிப்பு. ஏன் அது ஆக்கிரமிப்பு? அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புனால வனத்தோட சுற்றுச்சூழலும் வன விலங்குகளோட நடமாட்டமும் பாதிக்கப்படுது, அதனால இது ஆக்கிரமிப்பு, இது வனப்பகுதியில் அனுமதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாச்சும் வரையறை அந்த தீர்ப்பில் இருக்கான்னு கேட்டேன். இல்லை. அதே மாதிரி யார் ஆக்கிரமிப்பாளர்கள், அதுக்கு ஏதாச்சும் வரையறை இருக்கா? பொத்தாம்புதூவில் எல்லாரையும் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருகின்ற 28ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணிட்டு வெளியில போங்க அப்படின்னா எப்படி? 2006 வன உரிமை சட்டத்தின்படி 3 தலைமுறைகளாக தொடர்ந்து வனப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு அந்த இடத்தில் தொடர்ந்து வசிக்கவும், அவர்களுக்கு பட்டா வாங்கவும், அவர்கள் வசிக்கின்ற இடத்திற்கான பட்டா வாங்கவும் எல்லா உரிமையும் இருக்குன்னு 2006 வன உரிமை சட்டம் சொல்லுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த வனப்பகுதியில் தொடர்ந்து 3 தலைமுறைகளாக வசிப்பவர்கள் யார் என்பதை யார் கணக்கெடுத்திருக்கணும்? நம்முடைய ராபர்ட் சந்திரகுமார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசோட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கணக்கெடுத்திருக்கணும். எடுத்தாங்களா? அதற்கான ஏதாச்சும் கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கா? சரி, இத்தனாயிரம் ஹெக்டேர் பரப்பளவுல விவசாயம் செய்யறதா நீங்க சுட்டி காட்டினீங்க. கோர்ட் ஆர்டர் சொல்லுது. இது எல்லாமே வருவாய்த்துறையோட கணக்கெடுப்புக்கு கீழே இருக்கா? இதை பத்தி எல்லாம் நீதிமன்றத்தோட விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு கொடுத்ததா? இவர்கள் எல்லாரும் உண்மையான பழங்குடிகள், காலங்காலமாக அந்த நிலத்தில் வசித்து வருபவர்கள், இவர்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி அந்த நிலத்திலேயே தொடர்ந்து வாழ்வதற்கும் வசிக்கின்ற இடத்திற்கு பட்டா வாங்குவதற்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை தமிழ்நாடு அரசு வச்சுதா? ஆரம்பத்தில் இருந்தே இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு பொறுப்பற்ற தனத்தோட தான் தமிழ்நாடு அரசு நடந்துக்குச்சுன்றது என்னுடைய வாதமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே